ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் சன் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் பைசன் காலமாடன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மாரி செல்வராஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரை ஒரு கேஸ்ட் ரீதியான ஒரு டேரக்டர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அவரோட கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளை எங்கேஜிங்காக தான் வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு முந்தைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா படங்களுமே எல்லாருமே சமம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த படமும் அதே தான் பேச வருது. இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவாகவும் இந்த படம் உருவாயிருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா துருவ் விக்ரம் அவர்களுக்கு 3வது படம். ஆனால் அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இது என்னோட முதல் படமாக நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த படம் அப்படி என்ன அமைஞ்சிருக்கு, அவருக்கு என்ன பெட்டராக கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, கதையை பற்றி பார்த்துடலாம். மனத்தி கணேசன் அவரோட வாழ்க்கை வரலாறு கதையை எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். அவர் எப்படி ஜெயிச்சு இந்த இந்தியா லெவலில் விளையாண்டார் அப்படின்ற அந்த ஒரு ஜேர்னியை தான் அந்த படமாக எடுத்திருக்காங்க. இதில் கொஞ்சம் அரசியலும் கலந்து ஜாதியும் கலந்து எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் பைசன். ஸோ இந்த படம் கதையை ஆரம்பித்ததுலேருந்து ஃபஸ்ட் ஆஃப் முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருந்தது. ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே படத்தை தூக்கி நிறுத்திடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் சொல்லப்பட்ட கதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பையன் கபடிக்காக விளையாடுறான். ஆனால் அவனை விட அவன் அந்த கபடியில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு பின்னாடி வரக்கூடிய கேரக்டர்கள் பார்த்திங்க அப்படின்னா அவரை தூக்கி கொண்டு போயிட்டே இருக்குது. இது முக்கியமாக சொல்ல போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமீர் அவரோட கேரக்டர் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லால் அவரோட கேரக்டரும் அதே மாதிரியான கேரக்டர் தான். இதில் கொஞ்சம் மைனஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இவர் இந்த படத்தில் நம்ம கனெக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. அது என்னென்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே அவர் ஜெயித்த மாதிரியான காட்சியை அமைச்சிட்டு அதுக்கப்புறம் இவர் ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படின்ற காட்சிகள் படம் ஃபுல்லாக கொண்டு வந்தது ஒரு மைனஸ் தான் சொல்லலாம். இருந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த சீனை காட்டினதுக்கு பின்னாடி வந்த கதைகள் நம்மளை அந்த ஃபஸ்ட்டு சீனில் காட்டினதை மறக்கடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இவர் ஜெயிச்சிட்டார்ல அப்படின்னு இடையிலே தான் தோணுச்சு. துருவ் விக்ரம் அவரோட ஆக்டிங்கை சொல்லி ஆகணும். தன்னை வருத்திக்கிட்டு எந்தளவுக்கு ஒரு கபடி பிளேயர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத தத்ரூபமாக நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பசுபதி அவர்கள் ஓவர்டேக் பண்ணிட்டார். அவரோட ஆக்டிங்கை பார்த்திங்கன்னா நார்மலாக நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். மெச்சூர்டான ஆக்டர், ஒரு நல்ல ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். எம்எஸ் பாஸ்கர், பசுபதி இவங்க 2 பேரோட ஆக்டிங்கை நம்ம சொல்லவே தேவையில்லை, அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஸோ பசுபதி அவரோட கேரக்டர் இந்த படத்தில் துருவ் விக்ரமோட அப்பா வராரு. ஒரு அப்பா பையனுக்கு அது ஆயிடக்கூடாது இது ஆயிடக்கூடாது, இருந்தாலும் நம்ம மையம் ஜெயிச்சாகணும் அப்படின்ற ஒரு கேரக்டரில் தான் அவர் வராரு. ஸோ அதையும் நம்ம கண் முன்னாடி நிறுத்தாரு. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நம்ம ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லேயே நிறையா நம்மள்கிட்ட கன்வே பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இது ஒரு அவார்ட் வின்னிங் ஆக்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அமீர், லால் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில சீன்களே வந்தாலும் நம்ம மனசில் பதிகிற அளவுக்கு இருந்தது. ஹீரோயின் அனுபமா இவங்க பார்த்திங்கன்னா லவ் சீன்ஸில் வந்தாலும் கதையில் ஒன்றி வரக்கூடிய ஒரு காட்சிகளாக தான் இருந்தது. மற்ற நடிகர்களும் இந்த படத்தில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கதையில் பாடல்களாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே ஒர்த்தாகவே அமைஞ்சிருந்தது. ஸோ இந்த படமானது நீங்கள் ஜாதி படமாக பார்த்தீங்க அப்படின்னா ஜாதி படம், இல்லை ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவை பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, இல்லை ஒரு மனிதனோட வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வரலாறு. ஸோ இந்த படம் நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்களோ அந்த கண்ணோட்டத்தில் இந்த படம் உங்களை காட்டும். ஸோ இந்த மூவி இந்த வீக்கெண்டில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறோங்க, பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.